வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் காணவிருக்கும் திரைப்படம் ஒரு சாதாரண திருட்டை பற்றியது அல்ல. இது உலகின் மிகவும் பாதுகாப்பான ஒரு பொறியியல் அதிசயமாக கருதப்படும் வங்கி நிலவரையை வால்ட் தகர்க்க துணியும் ஒரு மேதைக்குழுவின் கதை. 100 ஆண்டுகளாக அதன் ரகசியம் யாருக்கும் தெரியாது. அங்கே தவறுதலாக ஒரு சிறு சத்தம் கேட்டால் கூட நீங்கள் தண்ணீருக்குள் மூழ்கி இறக்க நேரிடும். அத்தகைய ஒரு ஆபத்தான இடத்திற்குள் 2010 உலகக்கோப்பை கால்பந்து மேட்ச் பரபரப்பிற்கு நடுவே இவர்கள் எப்படி சென்றார்கள் என்பதை இப்போது பார்க்கலாம். திரைப்படம் அட்லாண்டிக் கடலின் நடுவே தொடங்குகிறது. வால்டர் என்ற நபர் ஒரு புதையல் வேட்டைக்காரர். அவர் பல ஆண்டுகளாக தேடி வந்த சர் பிரான்சிஸ் டிரேக்கின் ரகசிய பெட்டியை ஒரு பழைய கப்பல் சிதைவுகளிலிருந்து கண்டெடுக்கிறார். அந்த பெட்டிக்குள் ஏதோ ஒரு மிகப்பெரிய ரகசியம் இருப்பதாக அவர் நம்புகிறார். ஆனால் எதிர்பாராத விதமாக ஸ்பெயின் நாட்டு கடற்படை அங்கே வந்து அந்த பெட்டியை சட்டவிரோத தேடல் என்று கூறி அவரிடமிருந்து பறிமுதல் செய்கிறது. பறிமுதல் செய்யப்பட்ட அந்த பெட்டி ஸ்பெயின் நாட்டின் தலைநகரான மேட்ரிட்டில் உள்ள பேங்க் ஆஃப் ஸ்பெயின் பேங்க் ஆஃப் ஸ்பெயின் நிலவரைக்குள் கொண்டு செல்லப்படுகிறது. இந்த வங்கி சாதாரணமானது அல்ல. இதன் நிலவரை 100 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட ஒரு மர்மமான அமைப்பு. வால்டர் அந்த பெட்டியை மீண்டும் பெற நினைக்கிறார். ஆனால் அந்த வங்கியின் பாதுகாப்பை தகர்ப்பது மனித ஆற்றலுக்கு அப்பாற்பட்டது என்று அனைவரும் கருதுகின்றனர். இப்போது நாம் கதையின் நாயகன் டாம் அறிமுகமாகிறோம். அவன் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் படிக்கும் ஒரு மிகச்சிறந்த பொறியியல் மாணவன். ஒரு மிகப்பெரிய எண்ணெய் கசிவு பிரச்சனையை தனது புத்திசாலித்தனத்தால் தீர்த்து வைத்தவன். அவனுக்கு பணத்தின் மீது ஆசை இல்லை, ஆனால் சவாலான புதிர்களை தீர்ப்பதில் அதீத ஆர்வம். வால்டர் அவனை தேடிச் சென்று அந்த வங்கியின் நிலவரையைப் பற்றிய ரகசியத்தைச் சொல்லி அவனை தனது குழுவில் இணைக்கிறார். டாம் அந்த நிலவரையின் வரைபடங்களை ஆராயத் தொடங்குகிறான். அந்த நிலவரை ஒரு ராட்சத தராசு ஜாயன்ட் ஸ்கேல் தத்துவத்தில் இயங்குகிறது. நிலவரைக்கு அடியில் ஒரு பெரிய தராசு அமைப்பு இருக்கிறது. அங்கே எடையில் ஒரு கிராம் மாற்றம் ஏற்பட்டால் கூட மேலே இருக்கும் பிரம்மாண்டமான நீர்த்தேக்கத்திலிருந்து தண்ணீர் சீறிக்கொண்டு வரும். வெறும் 20 நிமிடங்களில் அந்த அறை முழுமையாக தண்ணீரால் நிரப்பப்பட்டுவிடும். அந்த நிலவரைக்குள் நுழைபவர் தப்பிக்க வழியே இருக்காது. இந்த நிலவரையை திருட வால்டர் ஒரு மாஸ்டர் பிளான் போடுகிறார். அது 2010 உலகக்கோப்பை கால்பந்து இறுதிப் போட்டி நடைபெறும் நாள். ஸ்பெயின் அணி விளையாடும் அந்த போட்டியைக் காண லட்சக்கணக்கான மக்கள் வங்கியின் வாசலில் இருக்கும் பிரம்மாண்ட திரையின் முன் கூடுவார்கள். அந்த மக்களின் ஆரவாரமும் போலீசாரின் கவனச்சிதறலும் தங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்று அவர் கணக்கு போடுகிறார்கள். வால்டரின் குழுவில் ஒவ்வொருவரும் ஒரு துறையில் வல்லுநர்கள். லோரேன் ஒரு திறமையான ஒற்றன், சைமன் ஒரு தொழில்நுட்ப கலைஞர், கிளாஸ் ஒரு மேதை ஹேக்கர் மற்றும் ஜேம்ஸ் ஒரு அனுபவம் வாய்ந்த ஆழ்கடல் வீரர். இவர்களுடன் டாம் ஒரு மூளையாக செயல்படுகிறான். இவர்கள் அனைவரும் மேட்ரிட் நகருக்கு வந்து வங்கியின் பாதுகாப்பு முறைகளை ரகசியமாக கண்காணிக்கத் தொடங்குகிறார்கள். முதலில் வங்கிக்குள் ஒரு சிறிய சோதனையை செய்கிறார்கள். டாம் மற்றும் லோரேன் வங்கிக்குள் ஒரு சிசிடிவி கேமரா பழுது பார்ப்பவர்கள் போல நுழைகிறார்கள். அங்கே அவர்கள் நிலவரையின் கதவை பற்றியும் அதைச் சுற்றியுள்ள சென்சார்களைப் பற்றியும் ஆராய்கிறார்கள். வங்கியின் பாதுகாப்பு அதிகாரி குஸ்டாவோ மிகவும் கண்டிப்பானவர். அவர் இவர்களின் ஒவ்வொரு அசைவையும் தனது கேமராக்கள் மூலம் கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார். டாம் ஒரு முக்கியமான உண்மையை கண்டுபிடிக்கிறான். அந்த நிலவரையின் அடியில் இருக்கும் தராசு அமைப்பு எடையை சமன் செய்ய தண்ணீரை பயன்படுத்துகிறது. நிலவரைக்குள் யாராவது நுழைந்தால் அந்த புதிய எடையை சமாளிக்க தண்ணீர் உள்ளே வரும். இந்த நுட்பத்தை செயலிழக்கச் செய்ய வேண்டுமென்றால் அந்த தராசின் அச்சுப்பகுதியை கேர்ஸ் அண்ட் ஆக்சல் தற்காலிகமாக உறைய வைக்க வேண்டும் என்று டாம் ஒரு திட்டத்தை கூறுகிறான். டாமின் திட்டம் என்னவென்றால் திரவ நைட்ரஜனை லிக்விட் நைட்ரோஜன் பயன்படுத்தி அந்த தராசின் இயந்திர பாகங்களை 200 டிகிரி குளிரில் உறைய வைப்பது. இயந்திரம் உறைந்துவிட்டால் அது நகர முடியாது, தராசு எடை மாற்றத்தை உணர முடியாது, அதனால் தண்ணீர் உள்ளே வராது. ஆனால் இது ஒரு தற்காலிகமான தீர்வு மட்டுமே. நைட்ரஜன் உருகத் தொடங்கினால் ஆபத்து மீண்டும் ஆரம்பமாகும். இறுதிப் போட்டி தொடங்குகிறது. ஸ்பெயின் மற்றும் நெதர்லாந்து அணிகள் மோதும் அந்த ஆட்டம் நகரத்தையே ஸ்தம்பிக்க வைக்கிறது.
கொள்ளையர்கள் தங்களது நவீன கருவிகளுடன் வங்கிக்குள் நுழைகிறார்கள். லோரேன் வங்கியின் கட்டுப்பாட்டு அறையில் இருக்கும் ஒரு அதிகாரியை திசை திருப்புகிறார். டாம் மற்றும் ஜேம்ஸ் நிலவறைக்கு மேலே இருக்கும் ரகசிய தளம் வழியாக உள்ளே செல்ல தயாராகிறார்கள். குழுவினர் வங்கியின் காற்றோட்ட குழாய்கள் வழியாக நைட்ரஜன் சிலிண்டர்களை கொண்டு வருகிறார்கள். அங்கே ஒரு சிறிய தவறு நடந்தால் கூட வங்கியின் அலாரம் ஒலிக்கத் தொடங்கிவிடும். வங்கியின் வெளியே மக்கள் ஸ்பெயின் ஸ்பெயின் என்று கத்தும் சத்தம் உள்ளே இருப்பவர்களுக்கு ஒருவித பதற்றத்தையும் வேகத்தையும் கொடுக்கிறது. பாதுகாப்பு அதிகாரி குஸ்டாவோ தனது சிஸ்டத்தில் ஏதோ ஒரு சின்ன கோளாறு இருப்பதை உணர்கிறார். அவர் பாதுகாப்பு படையுடன் வங்கியின் ஒவ்வொரு தளமாக சோதிக்கத் தொடங்குகிறார். கொள்ளையர்கள் பிடிபட சில வினாடிகளே இருக்கும்போது ஹேக்கர் கிளாஸ் வங்கியின் செக்யூரிட்டி சிஸ்டத்தை ஹேக் செய்து குஸ்டாவோவை தவறான திசைக்கு அனுப்புகிறான். அச்சு உறைந்ததை உறுதி செய்ததும் நிலவறையின் பிரம்மாண்டமான கதவு திறக்கப்படுகிறது. டாம், ஜேம்ஸ் மற்றும் சைமன் ஆகியோர் கயிறு கட்டி உள்ளே குதிக்கிறார்கள். அங்கே மலை போல தங்கக் கட்டிகள் குவிந்து கிடக்கின்றன. ஆனால் அவர்களின் இலக்கு அந்த தங்கமல்ல, வால்டர் தேடும் அந்த பெட்டிக்குள் இருக்கும் 3 மர்மமான நாணயங்கள் மட்டுமே. அவர்கள் தேடி வந்த அந்த பெட்டியை கண்டுபிடிக்கிறார்கள். அதற்குள் 3 பழங்கால நாணயங்கள் இருக்கின்றன. அந்த நாணயங்களை எடுத்த பிறகு ஜேம்ஸ் அங்கிருக்கும் சில தங்கக் கட்டிகளையும் எடுக்க முயற்சிக்கிறான். ஆனால் டாம் அவனை தடுக்கிறான். 1 கிராம் எடை கூடினால் கூட இயந்திரம் வேலை செய்யத் தொடங்கிவிடும் என்று எச்சரிக்கிறான். அவர்கள் எதிர்பார்த்ததை விட நைட்ரஜன் மிக வேகமாக உருகத் தொடங்குகிறது. இயந்திரத்தின் பற்கள் மெல்ல நகர ஆரம்பிக்கின்றன. நிலவறையின் சென்சார்கள் எடை மாற்றத்தை கண்டறிந்து விடுகின்றன. வங்கியின் கட்டுப்பாட்டு அறையில் சிவப்பு விளக்கு எரியத் தொடங்குகிறது. குஸ்டாவோ இப்போது நிலவறையை நோக்கி ஆக்ரோஷமாக ஓடி வருகிறார். இயந்திரம் முழுமையாக உருகியதும் நிலவறையின் நீர்வால்வுகள் திறக்கப்படுகின்றன. மேலே இருக்கும் ராட்சத நீர்த்தேக்கத்திலிருந்து தண்ணீர் அதிவேகமாக நிலவறைக்குள் பாய்கிறது. ஜேம்ஸ் அந்த அறைக்குள் சிக்கிக் கொள்கிறான். தண்ணீர் அவரது கழுத்து வரை உயருகிறது. டாம் நிலவறைக்கு வெளியே இருந்தபடி அவனை காப்பாற்ற ஒரு புதிய வழியை யோசிக்கிறான். டாம் ஒரு பொறியியல் கணக்கீட்டைச் செய்கிறான். நிலவறைக்குள் வரும் தண்ணீரே ஒரு எடையாக இருப்பதால் அந்த தண்ணீரின் எடையை பயன்படுத்தி தராசை மீண்டும் சமன்படுத்த முடியும் என்று அவன் உணர்கிறான். அவன் ஜேம்ஸிடம் மீதமிருக்கும் காலி நைட்ரஜன் சிலிண்டர்களை தண்ணீருக்குள் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வைக்கச் சொல்கிறான். அந்தச் சிலிண்டர்களில் இருக்கும் காற்று மற்றும் நீரின் அழுத்தம் தராசை மீண்டும் நிலைக்கு கொண்டு வருகிறது. தராசு சமநிலைக்கு வந்ததும் தண்ணீர் வருவது தற்காலிகமாக நிற்கிறது. அந்த இடைவெளியை பயன்படுத்தி ஜேம்ஸ் நிலவரையிலிருந்து மேலே இழுக்கப்படுகிறான். அதற்குள் குஸ்டாவோ நிலவரையின் கதவை திறக்கிறார். ஆனால் அங்கே யாரும் இல்லை. நிலவரை மீண்டும் காலியாக இருக்கிறது. கொள்ளையர்கள் ஏற்கனவே ஒரு ரகசிய குழாய் வழியாக அங்கிருந்து தப்பித்துவிட்டனர். வங்கிக்கு வெளியே மக்கள் ஸ்பெயின் அணியின் கோல் கொண்டாட்டத்தில் பித்துப் பிடித்தது போல இருக்கிறார்கள். இதை பயன்படுத்திக் கொண்டு டாம் மற்றும் லோரேன் ஸ்பெயின் ஜெர்சியை போட்டுக்கொண்டு லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருக்கும் தெருக்களில் கலந்து விடுகிறார்கள். காவல்துறையினரால் கூட்டத்தில் யாரையும் அடையாளம் காண முடியவில்லை. கொள்ளையர்கள் அனைவரும் பாதுகாப்பாக தங்களது ரகசிய இடத்திற்கு வந்து சேருகிறார்கள். வால்டர் அந்த 3 நாணயங்களையும் கையில் எடுக்கிறார். அந்த நாணயங்கள் வெறும் தங்கம் அல்ல, அவை ஒவ்வொன்றும் ஒரு வரைபடம் மேப் போல செயல்படுகின்றன. ஒரு குறிப்பிட்ட ஒளியில் அந்த நாணயங்களை ஒன்றாகச் சேர்த்து வைக்கும்போது அவை சர் பிரான்சிஸ் டிரேக்கின் உண்மையான மிகப்பெரிய புதையல் இருக்கும் இடத்தை காட்டுகின்றன. அந்த வரைபடம் காட்டும் இடம் ஸ்பெயினில் இல்லை. அது இங்கிலாந்தின் லண்டன் நகரில் இருக்கும் பேங்க் ஆப் இங்கிலாந்து, பேங்க் ஆஃப் இங்கிலாந்து நிலவரைக்குள் இருக்கிறது. வால்டர் புன்னகைக்கிறார். ஸ்பெயின் வங்கியை விட லண்டன் வங்கி இன்னும் பல மடங்கு பாதுகாப்பானது. ஆனால் டாமின் அறிவு இருக்கும்போது தங்களுக்கு கவலை இல்லை என்று அவர் கூறுகிறார். டாம் அந்த புதிய சவாலையும் ஏற்கத் தயாராகிறான். ஒரு சாதாரண பொறியியல் மாணவன் தனது புத்திசாலித்தனத்தால் உலகின் மிகச்சிறந்த பாதுகாப்பு அமைப்பையே முறியடித்தது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக கருதப்படுகிறது. அவர்களுக்கு இடையே இருந்த நட்பு இப்போது இன்னும் ஆழமாகிறது.
ஹைஸ்ட் திரைப்படங்களிலேயே இது மிகவும் தனித்துவமானது. ஏனென்றால் இது வெறும் அடிதடியை பற்றியது அல்ல, இது ஒரு பொறியியல் சவாலை, என்ஜினியரிங் சேலஞ்ச், ஒரு மாணவன் எப்படி எதிர்கொண்டான் என்பதைப் பற்றியது. காலமும் அறிவும் சரியாக இணைந்தால் எந்தவொரு தகர்க்க முடியாத கோட்டையையும் தகர்க்க முடியும் என்பதை இந்த படம் உணர்த்துகிறது. படம் ஒரு பிரம்மாண்டமான எதிர்பார்ப்புடன் நிறைவடைகிறது. அடுத்த பாகத்தில் அவர்கள் லண்டன் வங்கியை எப்படி கொள்ளையடிக்கப் போகிறார்கள் என்ற மர்மத்தோடு திரை மறைகிறது. இதே போன்ற பல வியக்கத்தக்க உலக சினிமா கதைகளை தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை.